கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசவிருக்கிற வார்த்தையை கேட்கலாமா? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நெகேமியாவின் வார்த்தை. இந்த வார்த்தையை நெகேமியா எந்த சூழ்நிலையில் சொன்னான் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. எல்லாம் சரியா இருக்கும் போதோ, அல்லது ஆண்டவர் சீக்கிரம் செய்ய போகிறார், அதற்கான உதவிகள் வர ஆரம்பித்து விட்டது என்ற போதோ அல்ல. ஏனென்றால் அவன் இடிந்து போன கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் பிரயாசப்படுகிறான். ராஜாவினிடத்தில் போய் கதவு வேலைக்கு சில பொருட்களை கேட்கிறான். ராஜா தருகிறார். அந்த சூழலில் எல்லாம் அவன் சொல்லவில்லை, பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று. மாறாக அவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவன் கட்ட துவங்குவதை கேள்விப்பட்ட சன்பலாத், தொபியா, இன்னும் ஒரு சிலர் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை பரியாசம் செய்கிறார்கள், நிந்திக்கிறார்கள். நீ கட்ட போகிற ஆலயம் எப்படி இருக்க போகிறதோ, ஒரு நரி ஏறி போனால் கூட அது விழுந்துவிடும், அப்படியாய்த்தான் இருக்க போகிறது என்று அவனை ஏளனமாகவும் நிந்தித்தும் அவமானப்படுத்தியும் பேசுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நெகேமியா சொல்லுகிறார், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள், என் தேவன், அதாவது பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்ற விசுவாசமும் அங்கே தைரியமும் இருக்கிறதை பாருங்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதே விசுவாச அறிக்கையை நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய சூழல் மிகவும் மோசமானதா இருக்கலாம். நீங்கள் ஜெபித்து நாளுக்கு நாள் நிலைமை மோசமாய் கொண்டு தான் இருக்கிறது, எந்த மாற்றமும் நடந்தது போல இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அது உங்களுடைய குடும்பத்தின் காரியமாயிருக்கலாம், வேலையிலாயிருக்கலாம், எந்த காரியமாயிருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், பரலோகத்தின் தேவன் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று. உங்களுடைய சூழல் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போலத்தான் இருக்கும். ஒருவேளை இதை நீங்கள் அறிக்கை செய்யும் போது கூட அநேகர் சொல்லலாம், இன்னும் நீ ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறாயா என்று, அல்லது உங்களை பரியாசப்படுத்தி பேசலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு வீட்டை கட்ட துவங்கி அது பாதி நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இந்த மாதத்திலே என் தேவன் எனக்காக காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேன் என்று விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். ஒருவேளை அது சுற்றி இருக்கிற பார்வைக்கு அற்பமா எண்ணலாம், இத்தனை மாதம் நடக்காததா இந்த மாதத்தில் நடந்துவிட போகிறது என்று உங்களுடைய மனசை சோர்ந்து போக பண்ணலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நெகேமியா இந்த வார்த்தையை அறிக்கையிட நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள். அவர்கள் எப்படியாய் கட்டுகிறார்கள் தெரியுமா? ஒரு கையில் ஆலயத்தை கட்டுவதற்கான காரியங்களும் இன்னொரு கையில் யுத்தம் செய்வதற்கான ஆயுதங்களும் வைத்துதான் கட்டுகிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவரை நம்பின அவர்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவில்லை, அவர்களை உயர்த்தினார். சொன்னது போலவே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் இந்த விசுவாச ஜெபத்தை செய்யுங்கள். என் தேவன் எனக்காக காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அதற்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பலாம், சோர்ந்து போகாதிருங்கள். மனுஷருடைய வார்த்தைகள் வரலாம், சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினால் ஒருவரும் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்க நன்மையை தடை செய்ய முடியாது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தில் எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.